டேய், புரோக்கருக்கு ஃபோனை போடுறா. நீ பாட்டு போயினுக்கிற. எந்த வீடு எந்த ஃப்ளோருன்னு தெரியல. நல்லா நம்பி ஒருத்தன் வர வச்சாம்பார். அண்ணா வீடு பாருன்னு சொன்னேண்ணே, இது நீங்கள் வரீங்களா? எந்த ஃப்ளோர் எந்த சரி, வீடு பூட்டி இருக்கா திறந்துருக்கா? அப்படிங்களா? நீங்கள் பூத்தொட்டி இல்லையா? சரி சரி, நான் பார்த்துட்டு என்ன எதுன்னு நாங்கள் அதிலே வச்சிடறோம். அண்ணா எந்த ஃப்ளோர்ண்ணே? இதுதான். ஓ, செகண்ட் ஃப்ளோரா? லெஃப்டா ரைட்டா? செகண்ட் ஃப்ளோராம்பா. சரி சரி சரிண்ணே. அண்ணே லெஃப்டா ரைட்டாண்ணே? ஓகே. ஓ, லெஃப்ட்லையா? சரி சரி, ஓகே ஓகே ஓகேண்ணே. நாங்கள் பார்த்துட்டு என்ன ஏதுன்னு பார்த்துட்டு அதில் வைக்கிறேண்ணே, வச்சுட்டு சொல்கிறேண்ணே. சரிண்ணே, நீங்கள் பார்த்துட்டு சொல்லுங்கண்ணே. சரி. ரைட்டு சொன்னாரா லெஃப்ட்டு சொன்னாரா? இதோ லெஃப்ட். இதோ இருக்குது பாரு லெஃப்ட்டு. பூத்தொட்டி அதோ. இருக்கு. சாவி இதோ இதில் தான் இருக்குது. ஓகே ஓகே ஓகே. சூப்பரு. சாமான் நல்லா இருக்குப்பா. நம்ம சாமான் வாங்குற வேலை மிச்சம்பா. ஆமாம். டேய், புரோக்கருக்கு ஃபோனை போடுறா. அப்படியா? சரி சரி, என்னன்னு கேளு. அதான் நான் பேசுகிறேன். எப்போ வருவாரு கேளு. அண்ணா வீடு ஓகே தானே? வீடு நல்லா இருக்குது, ஓகே தான். நீங்கள் வாடகை மட்டும் என்ன ஏதுன்னு கொஞ்சம் பார்த்து பேசி முடிச்சிட்டிங்கன்னா நல்லா இருக்குண்ணே. நீங்கள் ஓகேன்னு சொன்னீங்கன்னா நான் நாளை மறுநாள் வந்து பால் காய்ச்சிடுவேண்ணே. நீங்கள் ஓகே சொல்லுங்கண்ணே. ஓகேண்ணே, சரிங்கண்ணே, ஓகேண்ணே. அப்பாடா, ஒரு வழியாக பாலை காசு வச்சுட்டேன். ஒழுங்காக ஒரு வேலையை தேடிக்கின்னு ஒழுங்காக வாழ்கிற வழியை பார்க்க வேண்டியதான். என்னடா என்னது? நாளைக்கு ஒரு இன்டர்வியூ இருக்குது, அதுக்காக க்ரீம்லாம் போட்டு வச்சுருக்கேன். என்ன அது கூட இப்படியா? ஆமாம். உனக்கு என்னடா? ஆமாம், ஏன் அப்படி கத்தனா? அப்படியே ஒரு உருவம் கிட்டக்க வந்துனே உருவமா? உண்மையாவா? இல்லையா, நான் பார்த்தனே கிட்ட. ஆமாப்பா. சத்தம் கேட்குதா? அங்கே போருப்பா. சத்தமா? உருவமா? உருவமா? அது கர்வமா? அது கமெண்ட் படு போ. காலைல இன்டர்வியூ இருக்குது எனக்கு. பட சரிதா தலை உனக்கு தெரியுதா? அங்கே போருப்பா. அங்கே இன்டர்வியூக்கு தான் போறியா இல்லை பொண்ணுக்குன்னு பார்க்க போறியா? இந்த வேலையாவது கிடைக்குமா? வேலை கிடச்சிடுச்சு. போட இந்த வேலையாவது கன்ஃபார்ம் பண்ணிக்கோ. போட வேணா, எல்லாம் எங்களுக்கு தெரியும்.
ஏய் இந்த வேலையாவது கச்சிரமா? உன்னை நம்பி தான் 10,000 ரூபாய்க்கு வாடகைக்கு ஏற்றுக்குது. டேய் எப்படியாவது இந்த வேலையாவது காப்பாற்றிடுறா. போட. பில்டப்லாம் நல்லா தான் பண்ணுற. போயிடுவியா? நீ நடக்கிறத பார்த்தா சீக்கிரமாக இன்டர்வியூக்கு போகிற மாதிரியே தெரியலையே. என்ன தான் எங்கே தான் வரான்னு பார்க்குறேன் இரு. வந்துட்டானே இல்லையா, நம்ம முதல்ல போய் பார்ப்போம்.